இங்க ஆலின்ற குட்டி பூக்கணும்னு ஒரு கூடையில சங்க எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு இருக்கு. சோ இது அப்படி சேகரிச்சிட்டு இருக்கும் போது அப்ப தெரியாம அந்த கூடையில இருந்த சங்க எல்லாம் அங்க இருந்த ஒரு குட்டையில விழுந்துருது. அவ்வளவுதான். இதை பார்த்து ஆலி வந்துட்டு அடாடா இப்படி எல்லாமே உள்ள கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, ஆக்சுவலா அந்த கூடை வந்துட்டு கிளாஸ் மாதிரி இருக்கும். சோ அது வழியா உள்ள கொட்டின சங்க எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்கான். அதை தேடி பார்த்து எப்படியோ ஒரு வழியா அந்த சங்கு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றானா, இந்த மரத்துல இருக்க பசை கொடியெல்லாம் வச்சு அப்படியே ஒரு காகுல்ஸ் மாதிரி செஞ்சு அவன் மூஞ்சில மாட்டிக்கிட்டு இந்த குட்டைக்குள்ள விழுந்த சங்க எல்லாத்தையும் எடுக்க போறான். சோ அப்படி போனவனுக்கு பயங்கரமா மூச்சு முட்டிடுது. சோ அதனால என்ன பண்றானா, ஒரு செடியோட தண்டை எடுத்து மூச்சு விடுறதுக்காக ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இப்ப திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ள வந்து இறங்குறான். அப்படி இறங்கினவன் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் மூச்சு முட்டி வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்தவன் என்ன பண்றானா, ஒரு பெரிய சைஸ்ல ஒரு தண்டை எடுத்து மாட்டிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள போக அப்படி போகும்போது அந்த தண்டு நேரா நிக்குன்னு பார்த்தா அப்படியே வளைஞ்சு கீழே விழுந்துருது. அவ்வளவுதான். இப்பவும் மூச்சு முட்டி வெளியே ஓடி வந்துட்டு இப்ப நான் என்னதான் பண்றது, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த குட்டையில ஒரு கட்டை ஒண்ணு மிதந்துட்டு வருது. சோ இதை பார்த்தவனுக்கு உடனே ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு இவன் வந்துட்டு என்ன பண்றானா, அந்த தண்டோட எட்ஜை வந்துட்டு அந்த கட்டையில கனெக்ட் பண்ணிடுறான். சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த தண்டு வந்துட்டு மிதந்துட்டே இருக்கும். சோ இப்ப ஆலி வந்துட்டு தைரியமா தண்ணிக்குள்ள போயிட்டு உள்ள விழுந்த சங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கான். அப்படி இவங்க தேடிட்டு இருக்கப்ப அந்த செடியில இருக்க இலைங்கெல்லாம் அப்படியே ஓடிடுதுங்க. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி அதெல்லாம் இலைங்க இல்ல, அதெல்லாம் மீனுங்க. இதை பார்த்தவன் என்னடா மீனுங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா எதுக்காக வந்தன்றதையே மறந்துட்டு அந்த அழகுல மெய் மறந்துட்டு அங்க இருக்க கிரீச்சர்ஸ், மீனுங்க, செடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு போறான். ஏன்னா இவனோட வாழ்க்கையிலே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவன் தண்ணிக்கு அடியில வந்திருப்பான்.